இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வங்கதேசத்தில் ஏற்பட்ட அந்த புரட்சி காரணமாக தற்போது ராணுவம் ஆட்சி அமைத்திருக்கிறது. பிரதமர் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க சார் இந்த சம்பவத்தை? இது இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இதை பத்தியே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். முக்கியமாக இது ஒரு பாகிஸ்தான், ஜமாத், அதே மாதிரி சைனாவினுடைய ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. இதுல இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அங்க இருக்கின்ற அந்த 1971 போரில், அதாவது வங்கதேசம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த போரில் இருக்கின்ற அந்த நபர்களுடைய பிள்ளைகளுக்கு 30% ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்று ஒரு சட்டத்தை அங்க கோர்ட் அது கன்ஃபார்ம் பண்ணது. அதில் இருந்து வருகின்ற பிரச்சனைகள் தான். அத யூனிவர்சிட்டி பசங்க ரோட்டுக்கு வர்றாங்க. அதன் பிறகு அங்க வயலன்ஸ் நடக்கிறது. அதை ஏவி விடுறதுக்காக அங்க இருக்கின்ற ஜமாத்தும், அதே மாதிரி பிஎன்பி என்ற பாகிஸ்தான் ஆதரவு கட்சியும், அதே போல சீனாவும் செய்து கொண்டிருந்தது. நான் 2 வாரத்துக்கு முன்னால் அதை ட்வீட் கூட பண்ணியிருக்கிறேன். 6 மாசம் தான் ஆகுது ஷேக் ஹசீனா ஒரு தேர்தலை ஜெயித்து 3வது முறையாக அவர்கள் பிரதமர் ஆகிறது. இன்னும் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரியில தான் நடந்த விஷயமா இருக்கிறது. அப்ப இதற்கு நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன என்று பாத்தீங்கன்னா, வேறொன்றும் இல்லை, அங்க இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கின்ற இடமா இருக்குது வங்கதேசம். அங்கிருந்து பல நபர்களும் மாலத்தீவு, அதே மாதிரி இந்தியாவில கூட பலரும் வேலை இல்லீகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ரிப்போர்ட்ஸும் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு இடத்தில் தான் பெரிய அளவுக்கு இது ஒரு மெசேஜாக எடுத்து சென்றார்கள். அதாவது வேற யாருக்குமே வேலை வாய்ப்பு வராது என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக ஜமாத்தும் பிஎன்பியும் இந்த விஷயத்தை எடுத்து செல்கிறார்கள். அதன் பிறகு பெரிய அளவில் ஒரு கலவரம் வெடிக்கும் அளவுக்கு பல இடங்கள்ல மக்கள் திரண்டு அங்கங்கே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை நோக்கி சுடுகின்ற விதமாக ஆர்மி நடந்து கொண்டது. ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்களை இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது பலரும் இளைஞர்கள். இந்த இளைஞர்களை சுட்டுக் கொன்றதில் மறுபடியும் மக்களுடைய அந்த எழுச்சி வருகிறது. அதையும் அதை ரெகுலேட் பண்ணி அதை ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திருப்பி விடுகின்ற அந்த முயற்சியில் நிச்சயமாக ஜமாத்தும் பாகிஸ்தானும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை ஷேக் ஹசீனாவுக்கு 13-14 வருடமாக ஷேக் ஹசீனாவுக்கு யாரு பெரிய பலம் பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் தான் பலமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் இப்ப சமீப காலமாக அந்த அளவுக்கு நன்றாக கையாளவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை இந்த ரிசர்வேஷன் விஷயத்தை ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு தருணத்தில் கூட இந்தியா என்ன அறிவுரை அங்க கூற வேண்டுமோ, என்ன அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டுமோ, அது கூட பண்ணவில்லை என்றதுதான் ஒரு மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதுவரை இப்ப ஏறத்தாழ 10 வருட காலமாக ஒரு அளவுக்கு அந்த அரசாங்கத்தையும் அந்த நாட்டையும் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். இன்று அந்த கட்டுப்பாடை மீறி ஒரு அரசாங்கம் அங்க உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கம்ப்ளீட் லாலெஸ்னஸ் தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர்கே சார், இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா 3வது முறை அவங்க ஆட்சி அமைத்து ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த நிலையில இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இந்த போராட்டம் அப்படிங்கிறது தற்போது பிரதமருக்கு எதிரான போராட்டமா மாறி இருக்கு. எதற்காக இந்த ஒரு எழுச்சி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது இடஒதுக்கீடுக்கான போராட்டம். அது எப்படி பிரதமருக்கு எதிரான போராட்டமாக மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் ஜமாத்தினுடைய அந்த வேலைகள் இருக்கிறது. அங்கதான் இந்திய அரசாங்கம் கோட்டை விட்ட விஷயமும் அங்கதான் இருக்கிறது. பல வருட காலங்களாக நாம் அண்டையில் இருக்கின்ற நாடுகளோடு எப்படியெல்லாம் உறவுகள் வைத்துக் கொண்டு வருவோமோ, அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது உடனடியாக எடுத்து கூறக்கூடிய அளவில் அதற்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த நாடுகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் தான் ஒரு ஃப்ரெண்ட்லி ரீதியாக இந்திய அரசாங்கம் இருந்தது. ஆனால் இங்கே குறிப்பாக நம்மளுடைய ரா என்ற நிறுவனம் இப்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்க்காராக மாறிய அந்த ஒரு விஷயம் பல வருட காலமாக, ஒரு 6-7 வருட காலமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது ஒரு சீஃப் ரிட்டையர் ஆன தருணத்தில் அவருக்கு எக்ஸ்டென்ஷன், மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் அப்படி வரும்போது, இப்ப டாக்கால இருக்கின்ற ராணுடைய அதிகாரிகளோ இல்ல இங்க இருக்கின்ற அதிகாரிகளோ இந்த
செக்ரட்டரி ராவுக்கு வர வேண்டும் என்ற அந்த ஆசையோடு வேலை செய்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நமக்கு வேலை பண்ணிட்டு என்னப்பா பிரயோஜனம், அப்படி ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான், இந்த எக்ஸ்டென்ஷன் சர்க்கார் இருக்கின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வந்து இந்த அளவுக்கு ரா ஆனாலும் சரி, ஐபி ஆனாலும் சரி, இந்த ஆர்கனைசேஷன் டிஆர்ஐ ஆனாலும் சரி, அனைத்து ஆர்கனைசேஷன்லயும் வந்து இந்த சீனியர் மோஸ்ட் நிலையில் இருக்கின்ற அனைவரையும் வந்து அனைவருடைய விருப்பம் சம்பாதித்து விட்டார்கள். அதனால அவர்கள் வந்து என்ன அவர்கள் அன்றாடம் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு ப்ரெடிக்ஷன், பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்க போறது எனக்கு 2 வாரம் முன்னாடி தெரிகிறது. ஆனால் இதை கூட கம்யூனிகேட் பண்ணார்களா இல்லையா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. அதை வந்து செக்ரட்டரி ராவோ இல்லை என்றால் ஐபியினுடைய டிஐபியோ அது ஒழுங்காக வந்து பிரதமருக்கோ இல்லை என்றால் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கோ கம்யூனிகேட் பண்ணாங்களா, அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்றெல்லாம் இன்னும் தெரியாது. மேலும் ஆர்கே சார், இரு நாடுகள், அதாவது நட்பு நாடு அப்படின்னு சொல்லும்போது இருதரப்பு உறவு அப்படின்றது சரியா வந்து மெயின்டைன் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கா? மேலும் இதுக்கப்புறம் இப்ப ராணுவ ஆட்சி அமைக்கப்பட்ட நிலையில அந்த உறவுகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது? ராணுவ ஆட்சி என்றாலும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி என்றாலும் இந்த இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை இன்னமும் ஆர்மி மேல பெரிய கண்ட்ரோல் இருக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் அங்க இருக்கிறது இப்போதைய நிலையில். ஆனால் இது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிஎன்பி, அதாவது அவாமி லீக் என்றதுதான் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி. அதற்கு நேர் எதிராக இருக்கின்ற கட்சி தான் பிஎன்பி. பிஎன்பி என்பது பாகிஸ்தானுடைய சப்போர்ட் இருக்கின்ற கட்சி. அது என்னென்றால் பாகிஸ்தானுக்கு டைரக்ட் சப்போர்ட் வந்து பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு கிடையாது. பட் ஜமாத் என்று அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பங்குதாரர், அதாவது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான கட்சின்னு பாத்தீங்கன்னா ஜமாத் தான். ஜமாத்தினுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஐஎஸ்ஐ தான், பாகிஸ்தானில் இருக்கின்ற ஐஎஸ்ஐ தான். அவர்களுடைய அந்த கண்ட்ரோலுக்கு இந்த நாடு போய்விடுமோ என்ற அந்த ஐயம் என் மனதில் இருக்கிறது. ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கா கூட நம்முடைய பேச்சை கேட்காமல், மாலத்தீவு நம்முடைய பேச்சை கேட்காமல், பாகிஸ்தான் ஏற்கனவே நம்ம பேச்சை கேட்காமல், நேபாள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வந்து இந்தியாவினுடைய அந்த சகவாசமே வேண்டாம் என்ற ஒரு ரீதியில் அப்ரோச் பண்ணுகின்ற ஒரு பாணியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது பங்களாதேஷ் தான் நமக்கு இருக்கிறதுலேயே பெரிய ஒரு அலையன்ஸாக இருந்தது, அலையன்ஸ் இல்ல அலையாக இருந்தது. அந்த நாடையும் நாம் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றதுதான் என்னுடைய பெரிய வருத்தமாக இருக்கிறது. இதுக்கு முழுக்க காரணம் வேறொன்றும் கிடையாது, இந்த எக்ஸ்டென்ஷன் சர்க்கார் தான், நரேந்திர மோடியுடைய அமித்ஷாவினுடைய இந்த போக்குதான் என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.